வணக்கம் ஜோதிட நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவ்வாய் தோஷ பொருத்தம் பார்ப்பது எப்படி? நிறைய பேருக்கு செவ்வாய் தோஷம்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அதுக்கு பொருத்தம் எப்படி பார்க்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. அப்பதான் யூடியூப் மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக செவ்வாய் தோஷம்னா என்ன? குடும்பஸ்தானம் எனும் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதும், வீடு என்ற ஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும், வாழ்க்கை துணையை குறிக்கின்ற 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும், வாழ்க்கை துணையின் குடும்பத்தை குறிக்கக்கூடிய மற்றும் மாங்கல்யஸ்தானம் என்று அழைக்கப்படும் 8ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம். இதை தவிர 12ஆம் வீடு படுக்கை சுகம் தாம்பத்திய உறவை குறிக்கின்ற 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷமாக கருதப்படும். இந்த தோஷம்லாம் இருந்ததுன்னா, உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா செவ்வாய் தோஷமாக அந்த ஜாதகத்தை எடுத்துக்கணும். சரிங்களா? செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வீட்டின் வழியாக கண்டிப்பாக பிரச்சனைகள் உண்டு. சரிங்களா? சரி, இதற்கு பொருத்தம் பார்ப்பது எப்படி? அதீதமான செவ்வாய் தோஷம் எது அப்படின்னா, 1, 7, 8 செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படும். அதாவது அதிகமான செவ்வாய் தோஷமாக கருதப்படும். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். லக்னத்தில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷமாக எப்படி நீங்கள் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கை துணையை குறிக்கின்ற 7ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. அதே போல் உங்களை குறிக்கின்ற லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷமாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு பல மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் லக்னத்தில் செவ்வாய் இருந்தாலும் அது செவ்வாய் தோஷமாக சில பேர் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அது உங்களை குறிக்கின்றது. சரிங்களா? சரி, 1, 7, 8 உள்ள செவ்வாய் தோஷம் அதீதமான செவ்வாய் தோஷமாக கருதப்படுகிறது. ஸோ இந்த ஜாதகத்திற்கு அதே போல் 1, 7, 8 உள்ள செவ்வாய் தோஷ ஜாதகத்தை சேர்ப்பது நல்லது. உதாரணத்துக்கு பெண் ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா, ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கலாம், 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கலாம், 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கலாம். ஸோ இதை பார்த்து ஜாதகத்தை பொருத்துவது நல்லது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விதி. இரண்டாவது, 2, 4, 12 உள்ள செவ்வாய் தோஷம் மத்தியமமான செவ்வாய் தோஷம் ஆகும். இந்த தோஷம் பெருசாக வேலை செய்யாதுன்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஜாதகத்திற்கு அதே போல் 2, 4, 12 உள்ள தோஷ ஜாதகத்தை சேர்ப்பது நல்லது. ஏன்னா இது ஒரு குறைவான தோஷம். சரிங்களா? இதில் முக்கியமாக இன்னொன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் 2ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறது அப்படின்னா, ஆண் ஜாதகத்தில் 2 செவ்வாய் இருக்கலாம், 4 செவ்வாய் இருக்கலாம், 12 செவ்வாய் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்தருக்கு நல்லது. அடுத்தது, லக்னத்திற்கு 1, 7, 8 உள்ள செவ்வாயின் ஜாதகத்தை சந்திரனுக்கு 1, 7, 8 உள்ள செவ்வாய் ஜாதகத்தை பொருத்தலாம். புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் ஜாதகத்தில் 1லேயோ 7லேயோ 8லேயோ செவ்வாய் இருந்ததுன்னா, ஆண் ஜாதகத்தில் சந்திரனுக்கு 1, 7, 8 செவ்வாய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜாதகத்தை கூட நம்ம பொருத்தலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். 2 உள்ள செவ்வாய்க்கு 2 உள்ள சனியின் ஜாதகத்தை சேர்க்கலாம். சரிங்களா? அடுத்தது, 7 அல்லது 8 உள்ள செவ்வாய்க்கு 7 அல்லது 8 சனி இருக்கும் ஜாதகத்தை கூட சேர்க்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா, அந்த செவ்வாயோடைய சந்திரனோ சுக்கிரனோ குருவோ சேர்ந்து இருந்தாங்கன்னா, இல்லைன்னா சமசப்தம பார்வை பார்த்தாங்கன்னா, நிச்சயமாக அது செவ்வாய் தோஷமாக கருதப்படக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் வலுவாக பார்த்துட்டாங்கன்னா, இல்லைனா சேர்ந்து இருந்தாங்கன்னா அதை செவ்வாய் தோஷமாக கருதப்படக்கூடாது. இது முக்கியமானது.
ஏன் அப்படின்னா இதை மாதிரி நிறைய செவ்வாய் தோஷ விதிவிலக்குகள் இருந்தாலும் கூட இந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமானது. சரிங்களா? இந்த செவ்வாய் தோஷம் அற்ற ஜாதகருக்கு கண்டிப்பாக செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்க்கவே கூடாது. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுபகிரகங்கள் வந்து செவ்வாயோடு சேர்ந்து இருந்ததுன்னா கண்டிப்பாக அனைத்து செவ்வாய் தோஷமும் தீர்ந்துவிடும். உதாரணத்துக்கு சந்திரனை போல செவ்வாயை வந்து ஒரு குளுமைப்படுத்தவே முடியாதுங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு செவ்வாயுடைய மொத்த வீரியமும் வந்து அந்த சந்திரனோட சேரும்போது மட்டும் கரைஞ்சிடும். குருவோடைய சுக்கிரனுடைய சேரத்தை விட சந்திரனோடு செவ்வாய் சேர்ந்தது அப்படின்னா செவ்வாய் தன்னுடைய கோப குணங்களை அனைத்துமே வந்து இழந்துருவார். சரிங்களா? அது ஏன் அப்படின்னா செவ்வாய் தன்னுடைய தாயின் வீடான கடகத்தில் அனைத்து வலுவையும் இழந்துருவார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமே. அதனால தான் வந்து செவ்வாய் கடகத்தில் இருந்தால் அது செவ்வாய் தோஷமாக கருதப்படாது. சரிங்களா? கோப குணங்கள் அனைத்தும் கரைந்துவிடும். சரிங்களா? ஸோ இதை வந்து முக்கியமான பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்துக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். அதற்கு பிறகு 7ல் செவ்வாய் இருந்தால் 7ஆம் பாவம் கெடும். அதே சமயம் 7ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று சுபர் சேர்க்கை அல்லது பார்வை பெற்று இருந்தால் 7ஆம் இடம் பாதிப்படையாது. இதை வந்து நீங்கள் கருதப்பட வேண்டும். அது ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு 7ல் வந்து செவ்வாய் இருக்குது ஒரு பெண் ஜாதகத்துக்கு. ஆனால் அந்த 7ஆம் அதிபதி ஒரு நல்ல வீட்டில் இருந்து ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்று சுபர் பார்வை, சரிங்களா, சுபர் பார்வை குருவோட பார்வையோ சுக்கிரனோட பார்வையோ இல்லை புதனின் பார்வையோ சந்திரனின் பார்வையோ படும்பொழுது கண்டிப்பாக 7ஆம் இடம் வலுவடைகிறதுனால கண்டிப்பாக இவருக்கு செவ்வாயால் வரும் பிரச்சனை அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதையும் வந்து மனசில் வச்சுங்க. ஆனால் இந்த ஜாதகருக்கு வந்து செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தையும் நீங்கள் பொருத்தலாம், செவ்வாய் தோஷம் அற்ற ஜாதகத்தையும் நீங்கள் பொருத்தலாம். சரிங்களா? முன்னாடி சொன்ன மாரி தான். இப்போ செவ்வாயோட சுக்கிரன் குரு சந்திரன் வந்து சேர்ந்ததுனாலோ சேர்க்கை பெற்றிருந்தனாலோ இல்லை நேரடி பார்வை பெற்றாலோ செவ்வாய் தோஷம் கிடையாது. அந்த ஜாதகத்திற்கும் கூட செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தையும் சேர்க்கலாம். சரிங்களா? ஆனால் அந்த ஜாதகத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில விதிவிலக்குகள்லாம் இருக்குது, செவ்வாய் தோஷ விதிவிலக்குகள்லாம். ஸோ அந்த விதிவிலக்குகள் வந்து கண்டிப்பாக பொருந்தி வந்திருக்கணும். சரிங்களா? இந்த விதிவிலக்குகள்லாம் வந்து நீங்கள் இன்டர்நெட்லேயோ இல்லைனா வேறு ஒருத்தவங்களோட வீடியோவில் பார்த்தா கூட தெரியும். சரிங்களா? ஸோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அடுத்தது இதில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது பெண் ஜாதகத்தில் 8ல் செவ்வாய், அப்போ ஆண் ஜாதகத்துலேயும் 8ல் உள்ள செவ்வாயை வந்து சேர்த்துடலாமா? அது வந்து ஒரு ஆயுள் தோஷமாக வந்து கருதப்படாதா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அப்படின்ற சிச்சுவேஷனில் ஞாபகம் வச்சுங்க, இப்போ பெண் ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் இருக்குது. இப்போ ஆண் ஜாதகத்துலையும் 8ல் செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தை வந்து சேர்த்துடலாமா சார்? அப்போ 2 பேருமே வந்து சீக்கிரமாக அடிச்சுட்டு செத்து தானே போவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து ஒரு நியாயமான கேள்வி. ஞாபகம் வச்சுங்க, பெண் ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் இருந்ததுன்னா ஆண் ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் இருக்கின்ற ஜாதகத்தையும் 7ல் செவ்வாய் இருக்கின்ற ஜாதகத்தையும் லக்னத்தில் செவ்வாய் இருக்கின்ற ஜாதகத்தையும் சேர்க்கலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர ஆண் ஜாதகத்தில் 8ல் பெண் ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் இருக்கும்போது ஆண் ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 8ஆம் அதிபதி மற்றும் ஆயுள் காரகனான சனியின் நிலை, லக்னாதிபதியின் நிலையை பார்த்து தான் நீங்கள் சேர்க்கணும். புரியுதுங்களா? கண்டிப்பாக இந்த 3 கிரகங்களில் கண்டிப்பாக 2 கிரகமாவது வலுப்பெற்று இருக்க வேண்டும். அப்படி வலுப்பெற்று இல்லாத பட்சத்தில் பெண் ஜாதகத்தில் 8ல் செவ்வாய் இருக்கும் ஜாதகத்தை ஆண் ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கின்ற ஜாதகத்தோடு சேர்க்கும்போது கண்டிப்பாக ஆயுள் குறைபாடு, விவாகரத்து, சண்டை சச்சரவு என்று பிரிந்து விடுவார்கள். சரிங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, செவ்வாய் தோஷ பொருத்தம் எப்படியெல்லாம் பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு நல்ல வீடியோவாக நான் உங்களுக்கு போட்டுட்டேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நிச்சயமாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன். நீங்கள் வந்து ரொம்ப வந்து குழம்பி போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? செவ்வாய் தோஷம் இருந்ததுன்னா ஒரு 28, 27 வயசு வரைக்கும்
அதுக்கு ஒரு பொருத்தமான ஜாதகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? தவறே கிடையாது. ஸோ உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது. சரிங்களா? இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு ஒரு முரண்பாடுகள் இருக்கலாம். இப்படியே செவ்வாய் தோஷம்லாம் பார்த்துட்டு இருந்தால் நான் எப்போ தான் கல்யாணம் பண்ணி முடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி கூட வரலாம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா 26 வயசுக்குள்ளே இல்லை 27 வயசுக்குள்ளே நீங்கள் வரன் பார்க்கும்போது கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஏன்னா நீங்கள் இளம் வயதில் திருமணம் செய்கிறீர்கள். அதனால் சண்டை சச்சரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே நீங்கள் ஒரு 28 வயசு 29 30 வயசுலாம் தாண்டிட்ட போல் நீங்கள் செவ்வாய் தோஷம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடும். சரிங்களா? எந்த சண்டை வந்து எப்போ வரும், எப்படி வரும், அந்த சண்டையை எப்படி சால்வ் பண்ணுறது, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் குடும்பத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை வந்து கண்டிப்பாக ஒரு ஏஜில் வந்து கிடைச்சிரும். அதாவது 30 வயசுக்கு அப்புறம் இல்லைனா 28 29 30 வயசில் கூட உங்களுக்கு ஒரு மெச்சூர்டான ஏஜ் வரும்போது இது வந்து இது குடும்பத்துக்கு நல்லது கிடையாது, சண்டை சச்சரவுன்னு போனால் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து ஒரு எண்ணம் வந்துடும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் ஒரு 28 29 30 வயசுலாம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செவ்வாய் தோஷம் அந்த அளவுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? உதாரணத்துக்கு பெண் ஜாதகத்தில் 4இல் செவ்வாய் இருந்ததுன்னா ஆண் ஜாதகத்தில் லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலையோ 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தோஷத்தை கூட நீங்கள் வந்து பொருத்தி சேர்த்துட முடியும். சரிங்களா? இல்லைனா குறைஞ்சபட்சம் ஆண் ஜாதகத்தில் சுபர் வீட்டில் செவ்வாய் இருந்தாலே ஓகே பரவாயில்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை கூட சேர்த்துட முடியும். சரிங்களா? ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பகுத்தறிவு வந்து கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோம். இதை தவிர 30 வயசுக்கு அப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எப்படி வந்து ரொம்ப பெருசாக போராடி அங்கே பொண்ணு பார்த்து இங்கே பொண்ணு பார்த்து ஒரு கஷ்டப்பட்டு வரன்லாம் தேடிருப்பீங்க. ஏன்னா 30 வயசில் வந்து நீங்கள் திருமணம் செய்யும்போது அதனால் கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அதனால் பெருசாக தோஷ பொருத்தம்லாம் பெருசாக பார்க்க தேவையில்ல. பட்டு கண்டிப்பாக ஒரு 50% பார்த்துருங்க. 50 இல்லைனா 30% ஓரளவுக்கு தோஷ பொருத்தம் வந்து கண்டிப்பாக பார்க்கறது நல்லது. சரிங்களா? இளம் வயதில் திருமணம் செய்யும்போது கண்டிப்பாக தோஷ பொருத்தம் பார்க்க வேண்டும். இது கட்டாயம். சரிங்களா? ஓகே நண்பர்களே, வேறு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரீப்ளை கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ